மின்புலம் மற்றும் மின்துகள்கள் மின்னூட்டம் அப்படின்னா QC = NE அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். E அப்படிங்கிறது அடிப்படை மதிப்போட வேல்யூ அப்படின்னா 1.6 × 10⁻⁹. மின்னூட்டம் உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது. ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்ற தான் முடியும். ரெண்டு மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட விரட்டு விசையோ அல்லது குறைச்சி விசையோ இருக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலானா F = 1/4πε0 Q1Q2/R². இதில் 1/4πε0 வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 9 × 10⁹. அதுக்கப்புறம் மின்புலம்னா E = F/Q. அதே மின்புலம் ஒரு மின்னூட்டத்துக்கு ஒரு விசையை கொடுக்கும். அப்போ மின்துகள் உணரக்கூடிய விசைக்கு என்ன ஃபார்முலானா F = QE. புள்ளி மின்துகளால் உருவாகக்கூடிய மின்புலத்துக்கான ஃபார்முலா என்னன்னா E = 1/4πε0 Q/R². மின்விசை கோடுகள் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா பாசிட்டிவாக இருந்தால் இன்ஃபினிட்டி நோக்கி போகும், நெகட்டிவாக இருந்தால் இன்ஃபினிட்டிலேருந்து வரும். ரெண்டாவது பாயிண்ட்டு, அதிகமாக இருந்தால் மின்விசை கோடுகள் அதிகமாக இருந்தால் மின்புலமும் அதிகம், மின்விசை கோடுகள் கம்மியாக இருந்தால் மின்புலமும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது பாயிண்ட்டு, மின்புலத்துடைய திசை தெரியணும் அப்படின்னா மின்விசை கோடுகளுக்கு ஒரு தொடுகோடு வரைஞ்சால் போதும், நம்மளால்